Call to me in your confinement. ஆமென் சொல்கிறோம். உன்னை நெருக்கத்துல, உன்னை இடுக்கண்ணில என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும், அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் எரேமியாவுக்கு உதவி செய்த தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். Hallelujah. Thank you for the restoration. Thank you for the revelation and the restoration that comes in the period of confinement. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆலயத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் மறுபடியும் இந்த நாளிலும் நாம் இருக்கிற இடங்களிலே நம்ம ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளுக்காய் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அவர் அல்லாகாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிற மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று நாம் இந்த நாளிலே நாம் விசுவாசிக்கிறோம். எரேமியா அன்றைக்கு பூட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தபோது எரேமியா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினது, ஆண்டவரே நீ சர்வ வல்ல தேவன், வானத்து பூமியை நீ சிருஷ்டித்த கர்த்தர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை மாற்றினது உண்மையானால் இன்றைக்கும் நம் ஆண்டவரால் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்ற அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சேர்ந்து ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. சொல்லலாம். யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்ததை அவன் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எந்த சூழ்நிலையிலும் யோபுவை போல இழப்பின் மத்தியிலே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தில் நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே
ஐயா நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே சொல்லுவ வறண்ட நிலத்தில் நீரூற்றை மாற்றுபவ நீரே ஐயா நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாசத்தோட கைகளை தட்டி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து Lord you're the God of possibilities Lord உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் கண்களில் காணல காதால் கேட்கல இதயத்திலும் தோன்றல எங்களுக்காக அதிசயங்களை செய்கிறவரே ஆமென் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் சொல்லுங்க உம்மாலேதான் எல்லாமாகும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே அல்லேலூயா praise God உம்மாலேதான் எல்லாமாகும் நீ சொன்னால் போதும் ஆகும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகும் இந்த தீமையிலிருந்து ஒரு நன்மை உண்டாகும் we worship your name எல்லாமாகும் சொல்லுங்க ஆண்டவரே மலை எல்லாம் ஆகும் ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உடைய கை குறுகல ஜெபத்தை கேட்க கூடாதபடி உடைய காது மந்தமாகல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே சொல்லி முடியாத அற்புதத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் யோசனையிலே பெரியவர் நீ செயல்களிலே மகத்துவமானவர் Praise God உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே அற்புதத்தின் நாயகனே அதிசயத்தின் தெய்வனே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ கர்த்தாவே இந்த காலவெளிகள் அறிக்கை செய்கிற பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல நாவினால் ஆகும் என்று சொன்னீங்க தகப்பனே ஓ மலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே கோணலும் இருளும் ஒழுங்கின்மையும் ஆமென் வெறுமையாய் இருந்த பூமியை பார்த்து நீங்க சொன்னீங்க வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னீங்க வெளிச்சம் உண்டானது ஒழுங்கின்மை மாறினது தடையான காரியங்கள் மாறினது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு புதிய சூழ்நிலைகளுக்குள் புதிய அனுபவங்களுக்குள் புதிய ஆசீர்வாதமான நாட்களுக்குள் நீர் எங்களை நடத்த வல்லவரா இருக்கிறீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தீமையிலிருந்து நன்மை உண்டாகும் ஆண்டவரே அப்படியே சொல்லுங்க நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர் உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை தேவரீனே சகலமும் செய்ய வல்லவர் தேவரி உமக்குப்பான தேவன் யார் தேவரீனே சகலமும் செய்ய வல்லவர் தேவனே நீ ஆமென் தேவனே உமக்குப்பான தேவன் யார் கைகளை தட்டி நீ செய்ய நினைத்தது நிறைவேறும் நீ செய்வதை தடுப்பவன் யார் நீ செய்ய நினைத்ததை ஆண்டவரே யாரும் தடுக்க முடியாது ஆமென் சேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர்
தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்க, தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீ, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவ நீதானே. தரிசனம் தந்தவ நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீ, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவ நீதானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ சொல்லுங்க ஆண்டவரே. Oh God, there is none like you God. Amen. கர்த்தாவே செயல்களிலே மகத்துவமானவர். Praise the Lord. தேவரீ உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை ஆண்டவரே சொல்லுங்க. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அப்படியே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவனே உராபாலாதி ஆந்தானா இசைய நினைத்தது. ஓ கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கை உயர்ந்திருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்கு யுத்தத்தை நடப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ மக்கு ஆண்டவரே லேசான காரியம் ஆண்டவரே, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் எங்கள் பிரச்சனைகளை பார்க்கிலும் பெரியவர் ஆண்டவரே, எங்கள் தேவைகளை பார்க்கிலும் பெரியவர், இந்த கொள்ளை நோயை பார்க்கிறேன் ஆண்டவர் பெரியவர் ஆண்டவரே. எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவனே சகல தேவன் யார்? சொல்லுங்க, உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சங்கீதம் 24 ஆண்டவரே, பூமி அனைத்தை உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே. ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உந்தன் நாமம்
அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம்மை நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கு பானவர் யார்? சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை போல யார்? உராவாரி ஆந்தரா துராவாரா உராமா ஷேகேலி ஆந்தனா. ஆண்டவரே உயர்த்துகிற வேளையில ஆண்டவரே உம்முடைய வல்லமை பாயம் பலத்த கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது அமர்வதாக. உம்முடைய கரம் உயர்ந்திருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்யும் ஆண்டவரே. Oh, we worship your name, O God. Amen. உமக்கு பானவர் அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. சொல். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உந்தன் நாமம் அதிசயம் ஆண்டவரே என்றும் அற்புதம் செய்திடுவே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எல்லா காலத்துல நீங்க எங்களுக்கு நல்லவரா இருக்கிறீங்கப்பா. நீங்க ஷடாய் தேவன் சர்வ வல்ல தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமை மகிமை தெரியுது கர்த்தாவே. ரிபாலா சந்தரலரபா. உம்மை போல யாருண்டு உம்முடைய ஜனங்களை நேசிக்க? உம்மை போல யாருண்டு உம்முடைய ஜனங்களை போஷிக்க? உங்க நாமம் அதிசயம் ஆண்டவரே. என்றும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹalleluya. இருள் சூழ்ந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருள் பூமியும் காரிருள் ஜனங்கள் மூடும் உண்மையில் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்ன தேவன். ஹalleluya. மது ராஷகல பௌதனா. ஆண்டவர் இந்த நாட்களை நமக்காய் எழுந்தருளுகிற தேவன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், தாவே எங்களுக்காய் எழுந்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே நீர் எழுந்தருளும் பொழுது எங்களுக்கு ஒத்தாசை. ஆண்டவரே நீர் எழுந்தருளும் பொழுது தடைகள் மாறும், சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவார்கள். ஆண்டவரே நீர் எழுந்தருளும் பொழுது கர்த்தாவே ரீபாலா சந்தனா. ஆண்டவரே ஒரு பெரிய அமைதல் உண்டாகும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். சோதர அந்தகார இருளிலிருந்து ஆச்சரிய வெளிச்சத்துக்கு நேராய் நம்மை அழைத்தவர். நாம் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மை சுகமாய் கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் வல்லவர். நாம் போகிற பாதையிலே நாம் சந்திக்கிற புயல்கள், நாம் சந்திக்கிற ஆமென் சோத்திரம் காற்றுகள், அல்லேலூயா, பெரும் வெள்ளம் நம் படகை விசுவாச படகை மோதினாலும் நம்மை அழைத்தவர் நம்மோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் ஆமென் சர்வம் சர்வ வல்ல தேவன் அவர். சீஷர்களும் இயேசுவும் படகளை பிரயாணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது ஆமென் சோத்திரம் எதிர்பாராத ஒரு சூறாவளி காற்று வீசுகிறது. கடல் கொந்தளிக்கிறது. ஐயோ ஆமென் மரித்து விடுவோம் என்று சீஷர்கள் அங்கலாய்த்த போது இயேசு எழுந்தருளினா. ஆமென் பதஷ்டம் இல்லாமல் எழுந்தருளினா. எழுந்தருளி ஆமென் இயற்கை பார்த்து கர்த்தர் காற்றை பார்த்து சொன்னார். ஆமென் காற்றை அதட்டினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்றை போல ஒரு கொரோனா வைரஸ் நம்முடைய தேச உலகத்தை ஆட்டி படித்துக் கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் அடத்தினால் போதும். ஆமென் அந்த காற்றை பார்த்து, அந்த இன்விசிபிள் எனிமையை பார்த்து, கண்ணுக்கு தெரியாத அந்த காற்றை பார்த்து அடத்தினார். அந்த காற்று தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். வேதம் சொல்லுது கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எழுந்தருளுவாராக. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே நீ சர்வ வல்ல தேவன், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஓ ரபா சந்தலதானா. ஓ அமைதல் உண்டாயிற்று அந்த படகுல. ஆமென் சோத்திரம். நம்பிக்கை வந்தது, பயம் நீங்கினது, ஆர்ப்பரிப்பு வந்தது. இன்றைக்கு நாம் கடந்து போகிற சூழ்நிலையில தேவன் எழுந்தருளி என் ஆண்டவர் ஆமென் அதட்ட வேண்டியதை அதற்றி, அமைதிப்படுத்த வேண்டியதை அமைதிப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நம் பிரச்சனைகளோடு பேசுகிற தேவன், நாம் சந்திக்கிற வியாதியோடு பேசுகிற தேவன். அன்னைக்கு லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மரித்து போன சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிற தேவன். அவர் பேசும் பொழுது உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும். ஆமென் சோத்திரம். ஹல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படும் இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினால் தளர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள், தளர்ந்து போன நரம்புகள் எழும்ப நிற்கும். என் ஆண்டவர் பேசினால் மாறா மதுரமாய் மாறும். என் ஆண்டவர் பேசினால் சோர்வுகள் மாறும். ஹல்லேலூயா. உன்னத பலன் இறங்கி வரும். இந்த நாட்களில் கர்த்தர்களோடு இடைப்படுவாராக. ஓராபா சந்தரதுரபா எல்லாரும் கர்த்தரை சோதரமடல. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? இந்த பலவீன நேரங்களில் அப்பா கிருபை தந்தீரையா. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் சென்று சொல்லும். எந்த பலவீன நேரங்களில் உந்தன் பலன் தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆண்டவரை உயர்த்தி இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த சூழ்நிலையிலும் பவுலும் சீலாவை போல இந்த சிறைச்சாலையின் அனுபவம், இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் என் தேவனை ஆராதிக்க கூடாதபடி தடை செய்ய முடியாது. நான் கர்த்தருடைய காலமும் ஸ்தோத்திரிப்பேன். பவுலும் சீலா ஜெபம் பண்ணி இரவு நேரத்திலே ஆராதித்தார்கள். நடந்தது என்ன? அல்லேலூயா. தேவன் பவுலின் வாழ்க்கையிலே செய்ததை, அவன் மூலமாய் செய்ய போகிறதை கர்த்தர் வெளிரங்கமாய் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஓ நீ செய்த நன்மைகளை என்னை துதித்திடுவேன். பவுலும் சீலாவை போல ஆராதிங்களேன். கட்டுகள் உடையும், தடைகள் மாறும், வாசல்கள் திறக்கப்படும். ராபா சங்கலாதி ஆந்தலா. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னை துதித்திடுவேன். அப்படியே கரங்களை கூப்பி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க. இந்த கண்மலையானவரே, நாங்கள் யாரிடத்தில் செல்வோம்? எங்கள் புகழிடமே, எங்கள் ஆதரவே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, வல்லமை மாட்சிமை worship his name நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓராமா சந்தலனா. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அப்படி ஆராதிக்கலாமா? மேலானது உன் பேரன்பு, மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. சொல்லுங்க. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்வே. சொல்லுங்க. ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா. பவுலும் சீலாவை போல ஓ இரவு நேரத்தில் நான் உம்மை துதிப்பேன். ஓ ராமா சிகலாதா. அருள் சுவை உணவு உண்மது போ திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். சொல்லுங்க. நீர்தானே என் துணையானி, நீர்தானே என் துணையானி, உன்னிழலில் கழிக்கொண்டே, உன்னையாய் பற்றிக் கொண்டே, உன் வலக்கரம் ஆகுதையா. மறுபடியும்
உறுதியாய் பற்றி கொண்டேன். நான் பற்றி கொண்டேன் ஆண்டவரே. வலக்கரம் நீரின் வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி புகழுவே. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர்தானே என் துணையாளி, உன் நிழலில் களி கூறுவேன், உறுதியாய் பற்றி கொண்டேன், உன் வலக்கரம் தாங்குதையா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே அப்பா, உடைய நீதி வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறீர். நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது விழ தள்ளின போதும் உடைய நீதி வலது கரத்தினால் எங்களை தாங்கி வந்தீங்கப்பா. ஆண்டவரே, தாய் பறவை போல உடைய சிட்டையின் நிலையில எங்களுக்கு பாதுகாப்பை தந்தீரப்பா. பறந்து காக்கும் பட்சி போல எங்களுக்கு ஆதரவா இருந்தீர். ஆண்டவரே, துதிக்க நாவுகள் போதாது. ஆண்டவரே, நீர்தான் எங்கள் துணையாக. ஆண்டவரே, ஓரியாலவா சந்தர ரதுரா பௌடன ஹந்தலவா. காலவெளியில் உடைய பிரச்சனை ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். ஆறுதலற்ற சூழ்நிலைகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், சூறை செடியின் அனுபவங்கள் மாறட்டும். வானங்கள் ஒரு விஷயம் பிள்ளைகள் வாழ்க்கையை திறக்க ஆராதிக்கிற வேளையில் அவர்களிருந்து உடைய மகிமை வல்லமை வெளிப்படுவதாக. சிறைச்சாலையின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. ஆண்டவரே, let there be a breakthrough in the name of Jesus Lord. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே லாக்டவுன் சிச்சுவேஷன் எல்லாம் சீக்கிரமாய் ஒரு முடிவுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உடைய ஆளுகை முழு தேசம் முழுதும் வரட்டும். எங்க ஆண்டவரே கர்த்தாவே, எங்கெல்லாம் எங்க தேசத்துல ஆண்டவரே கர்த்தாவே சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆரஞ்சு மண்டலமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆண்டவரே அவைகளெல்லாம் மாறட்டும் தகப்பனே. அவைகளெல்லாம் பச்சை பசுமை மண்டலமாய் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த வியாதி முற்றிலும் நீக்குவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே மருத்துவ சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இரவும் பகலும் பணியாற்றுகிற அரசாங்க அதிகாரிகள், ஆண்டவரே துப்புரவு தொழிலாளர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஆண்டவரே லாரி ஓட்டுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தினால் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. விசுவாச குடும்பங்களில் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், கவலைகள், பயங்கள் மாறட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் ஜனங்கள் மேல் கடந்து வருவதாக. நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். கடந்த வாரத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். சகரியா 9 அதிகாரம் 11 வசனம் 12 வசனத்திலிருந்து, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அந்த சிறையிருப்பு எப்படிப்பட்டது என்பதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். சகரியா 9:11 ஆமென், அது ஒரு குழிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆமென் பாவ குழியிலிருந்து, ஆமென் ஸ்தோத்திரம், படுகுழியிலிருந்து, மரண குழியிலிருந்து, தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தது உண்மையானால், அல்லேலூயா ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த சிறையிருப்புகள் ஏமாத்திரம் அதை செய்த தேவன் நம்பிக்கையுடைய சிறைகளே. ஆமென், நம்பிக்கை உண்டு, ஆனாலும் ஒரு சிறையிருப்பு உண்டு. அதிலும் நம்மளோடு இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் நமக்கு தர அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் கடந்த வாரத்தில் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரத்திலும் கூட அடைக்கப்பட்ட ஒரு மனிதனை சந்தித்து, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட ஒரு மனிதனோடு கூட நம்பிக்கையுண்டு, ஆனாலும் ஒரு சிறையிருப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு கர்த்தர் இடைப்பட்டு ஆண்டவர் அவனிலும் அவனை கொண்டு செய்ய போகிற காரியத்தை, தேசத்திலே தேவன் செய்ய போற காரியத்தை ஆண்டவர் எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒருவேளை இன்றைக்கும் நாம் ஒரு பூட்டின அறையில ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்திலே பார்த்தோம் நம்பிக்கையுடைய சிறைகளே. ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 49 வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், நீ
நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை தேவ வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆமென் நம்பிக்கையுடைய சிறைகள், அந்த சிறையில் இருப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எதன் அடிப்படையிலே நம்முடைய நம்பிக்கை உண்டு என்பதை தியானிக்க ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு call to me in your confinement. Call to me in your confinement. ஆமென் ஸ்தோத்திரம். உன்னை நெருக்கத்துல, உன்னை இடுக்கண்ணில என்னை நோக்கி கூப்பிடு, அல்லது அடைக்கப்பட்ட சூழ்நிலையில என்னை நோக்கி கூப்பிடு. Call to me in your confinement. அல்லேலூயா. வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33 அதிகாரம் 1-3 வசனத்தை நீங்கள் என்னோடு கூட இந்த நாளில இந்த ஊடகத்தின் மூலமாய் ஆமென் ஸ்தோத்திர தேவ வார்த்தையை கேட்கிற வேளையில உங்கள் வேதாகமத்தை திறந்து கொண்டு ஆமென் ஸ்தோத்திர அந்த வேத வசனத்தின் அடிப்படையில இந்த செய்தியை கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாங்களா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33 அதிகாரம் 1-3. எரேமியா இன்னும் காவல் சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. சந்தோஷமா தெரிந்த வேத வசனம் தான். ஆமென். 3 ஆமென் ஸ்தோத்திரா. எரேமியா 33:3 எல்லாருக்கும் பழக்கமான வேத வசனம். நல்லா கவனிங்க. எரேமியா சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்த போது, when he was still shut up in a prison, ஆமென் ஸ்தோத்திரம், ஆங்கில வேதத்துல அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, confinement. ஆமென். உங்களுக்காக நான் அது ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். while Jeremiah was still confined in the courtyard of the God, the word of the Lord came to him a second time. Amen. While Jeremiah was still confined. Amen. எரேமியா இன்னும் பூட்டப்பட்ட அறையில இருந்தபோது, இன்னும் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்தபோது, தேவனுடைய வார்த்தை இரண்டாம் தரை அவனுக்கு உண்டானது. ஒரு அல்லேலூயா. My God is a God is always a second chance. என் ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை தருகிற தேவன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். இந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், எரேமியாவுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது, அவன் தேவ வசனத்துக்காய் அவன் நின்ற போது அநேக பொய் தீர்க்கதரிசிகள் பொய்யான தீர்க்க தரிசனங்களை ராஜாக்களுக்கு சொன்னார்கள். அந்த சூழ்நிலையை சற்று உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். There were weak kings, amen, and false prophets. ராஜாக்கள், பலவீனமான ராஜாக்கள் இருந்தார்கள். சுயமாய் ஒரு டிசிஷன் அவங்களால் எடுக்க முடியல. பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதன் நடுவில் அவன் பிறப்புக்கு முன்பதாக தாயின் கர்ப்பத்திலே, எரேமியா 1:5 அவன் உண்டாகும் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே தேவன் அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் அவனோடு சொன்னார், உன்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது உன்னை பேசுவனை அழைத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் நான் வைத்திருக்கிறேன். You are not an ordained priest, but you are an anointed prophet. அல்லேலூயா. உன்னை ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசியாய் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அதை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். Before he was born in the womb of his mother, he was born in the thought of God, mind of God. தேவ சிந்தையிலே அவன் பிறந்தவன். தேவன் அவனை குறித்து பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் அவனை ஏற்படுத்தினான். ஆனால் அவன் தீர்க்க தரிசனம் சொன்ன போதெல்லாம் ஜனங்கள், ராஜாக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன தீர்க்க தரிசனம்
சொன்னான். ஆமென் சோத்திரம். நீங்கள் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், உங்கள் பாவமான வழிகளை விட்டு திரும்பவில்லை என்று சொன்னால், அசுசியான காரியங்கள் விட்டு விலக என்று சொன்னான். ஆமென் சோத்திரம். பாபிலோன் தேசத்தின் ராஜா வந்து உங்களை 70 ஆண்டுகள் சிறைப்பிடித்து போவான். நீங்கள் இந்த தேசத்தில் இருந்து விட்டால் நீங்கள் பட்டயத்திலும் கொஞ்ச நோய் பஞ்ச நோய்களிலும் வாதையிலே சாவீர்கள் என்று சொன்ன போது, செதேக்கியா என்கிற ராஜாவினாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ராஜாவினால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் சொன்னான், இவன் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்று சொல்லி அவனை ஆமென் சோத்திரம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அவனை ஒரு குழியிலே போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சோத்திரம். அந்த வேத வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அவனை தூக்கி ஒரு குழியிலே போடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட குழி? கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோமே, தண்ணீர் இல்லாத ஒரு குழியில, ஒரு டஞ்சன்ல அவனை இறக்கி விடுகிறார்கள். சேரும் சகதியும் நிறைந்த ஒரு குழியிலே, இருட்டடைந்த ஒரு குழியிலே, அங்கே ஆகாரம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, உடுத்த உடை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையின் அனுபவம், ஒரு படுகுழியின் அனுபவம். ஆமென் சோத்திரம். ஆமென். உண்மையாய் நின்றதுனால, since he agreed with the things of God and disagreed with human ideologies, மனுஷனுடைய கற்பனைகளுக்கு, மனுஷனுடைய காரியங்களுக்கு தன்னை விட்டு கொடுக்காதபடி தேவனுடைய காரியங்களுக்கு அக்ரி பண்ணதுனாலே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதுனாலே அவன் ஒரு குழியிலே தள்ளப்பட்டான். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. See, call to me in your in your confinement என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரே. ஆமென். நீ அடைக்கப்பட்ட நேரத்தில் என்னோடு கூப்பிடுவாய் என்று சொன்னாரே. ஆமென். நடந்தது என்ன? during his confinement, ஆமென், இப்படிப்பட்ட ஒரு confinementல you can see the care of God. There are, ஆமென், you can experience the care of God in your confinement. ஆமென். உன்னுடைய அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நீ தேவன் உன்னை ஆதரிக்கிறதை நான் பார்க்க முடியும். நடந்தது என்ன? ராஜாவின் அரண்மனையில் இருந்த ஒரு எத்தியோப்பியனுடைய கண்களிலே கர்த்தர் எரேமியாவுக்கு தயவு போட்டு நடந்தது என்ன தெரியுமா? ஆமென். அவனை ராஜாவிடத்தில் சொல்லுகிறான், இவன் இப்படியே இந்த குழியிலே போட்டு விட்டான், இந்த தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டுட்டான், இந்த சேத்துல போட்டுட்டு அவனுக்கு ஆகாரம் இல்லை, செத்தே போயிடுவான், அவனை தூக்கி விடுங்கள் என்று சொன்ன போது நடந்தது என்ன? அல்லேலூயா. எந்த மனிதர்கள் அவனை கயிற்றை கட்டி அவனை உள்ளே இறக்கினார்களோ அதே மனிதர்கள் அந்த பட்டுக்குழியிலிருந்து, ஆமென் சோத்திரம், அந்த மரணக்குழியிலிருந்து எரேமியாவை தூக்கி விட்டார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பட்சிக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் பச்சனத்தை கொண்டு வரும்போது, ஆமென், we can experience the care of God even in a period of confinement. ஆமென். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும், அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் எரேமியாவுக்கு உதவி செய்த தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். உண்மை பேசினதுனாலே, சத்தியத்துக்கு நின்றதுனாலே, ஆமென், எப்படி பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே சிறைச்சாலையிலே தூக்கி போடப்பட்டார்களோ, ஆனால் ஆண்டவர் நல்லவர், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் கர்த்தர் நல்ல நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். எரேமியாவை அங்கிருந்து தூக்கி எடுத்து அவன் வாழ்நாளெல்லாம் அந்த சிறைச்சாலையின் அனுபவங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே, அந்த சிறைவாசம் முடிகிற வரையிலும், ஆமென் சோத்திர, சிறையிருப்புக்கு கொண்டு போகிற வரையிலும், ஆமென், வேதம் சொல்கிறது எரேமியாவை சிறையிலே, ராஜாவின் முற்றத்தில் இருக்கிற சிறையிலே எரேமியாவை போட்டு அடைத்து வைத்தார்கள். காலவெளியில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? ஆமென் சோத்திரம். அந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எரேமியா 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 52ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க பார்க்கும் பொழுது தேசம் முழுதும் மகா பெரிய அமளியில் இருக்கிறது. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போலவே, ஆமென் சோத்திர, ராஜாக்கள் தேசத்தை முற்றுகையிட்டார்கள். பாபிலோன் தேசத்தின் ராஜா வந்தான், தேசத்தை முற்றுகையிட்டார்கள். ஆமென் சோத்திரம். பட்டணத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். ராஜாக்கள் கொல்லப்பட்டார்கள். செதேக்கியாவுக்கு முன்பதாகவே அவனுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். ஆமென் சோத்திர. பிள்ளைகள் சிறை எடுக்கப்பட்டு கொண்டு போனார்கள். ஆமென் சோத்திர. சூறையாடப்பட்டது. ஆமென் சோத்திர. பாழாக்கினார்கள் தேசத்தை. அவர்களை சுற்றிலும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, கூக்குரலின் சத்தம் வீதிகளிலே. ஆமென். பெரிய அமளி அங்கே வந்தபோது நடந்தது என்ன? இந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தர் எரேமியாவோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். ஆமென். He was in a confinement, but God was communicating through, ஆமென், Jeremiah. ஆமென். Even in his confinement, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மோடு பேசுகிற தேவன் அவர். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது தேசம் முழுதும், யூதா தேசம் முழுதும் பெரிய கூக்குரல், அமளி. ஆமென். ஜனங்கள் சிறைப்படுத்திக் கொண்டு போகிறார்கள். தேசம், வீடுகள் இடிக்கப்படுகிறது. ஆலயம், ஆமென், ஆலயத்தில் இருந்த பனிமுட்டுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு
சொல்லப்படுகிறது. ஆமென். தேசமே ஆமென் சோத்திரம் பாழாய் கிடக்கும் பொழுது அடைக்கப்பட்ட எரேமியாவோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, when the nation is a great turmoil, amen, ஆண்டவர் God wants to transform you. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். ஆமென் சோத்திரம். தேசமே அமளியில் இருக்கும் பொழுது, when the nation was in crisis, God was communicating, amen, with Jeremiah in his confinement. எரேமியாவோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆமென் சோத்திரம் கர்த்தர் இடைப்பட்ட காரியம் அதுதான். தேசம் முழுதும் அமைதியில் இருக்கும் பொழுது ஆமென் சோத்திரம் இந்த நாட்களை நாம் ஏதோ ஆமென் விடுமுறை அல்ல, ஏதோ சும்மா வீட்டில் உட்கார்ந்து ஓயாமல் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆமென் நியூஸை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு பல காரியங்களை பார்த்து கொண்டிருந்தால் இது எந்த விதத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனம். பார்க்க வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், ஆனால் தேவையானதை பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நான் உன்னோடு பேச விரும்புகிறேன், நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். ஆமென் சோத்திரம். நீ என்னோடு பேச நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ஆமென். என்னோடு பேச ஆயத்தமா இருக்கிறாயா? வருங்கால காலத்துக்குரிய காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேள், நான் உன்னோடு பேசுவேன், உனக்கு அறியாதது எட்டாதமான காரியத்தை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் காசு ஆண்டவரே தேவ சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே என்னோடு இடைப்படுங்க, ஆண்டவரே நீர் என்ன பேச விரும்புகிறேன், என்னிடத்தில் இன்னும் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி தனித்து ஜெபிக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே அமளியில் இருக்கும் பொழுது ஆமென் சோத்திரம் தேவன் அடைக்கப்பட்ட சிறைச்சாலையில் இருந்த எரேமியாவோடு கூட கர்த்தர் பேச துவங்கினார். ஓராபா ஷாந்தாலா. இந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். வேதம் என்ன சொல்கிறது? அவனோடு கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? Be in contact with me even amen in this moment of confinement. amen ஸ்தோத்திரம். இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நீ என்னோடு இணைந்திரு என்று கர்த்தர் சொன்னார். எங்க இருக்கிறது அந்த வேத பகுதி? எரேமியா 33:3 நீங்கள் பார்ப்பீன்னு சொன்னால், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா. ஆங்கில வேதத்தில் வித்தியாசமா இருக்கிறது. I will show you. Amen. Call to me and I will answer you and show you great and mighty things which you do not know. உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். கைகள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமோஸ் 3:7 பாஸ்பேர் ஆண்டு சொன்னார், என் தீர்க்கதரிசிகளுக்கு நான் என் ரகசியத்தை நான் மறைக்க மாட்டேன், நான் செய்ய போகிறதை என் ஊழியக்காரத்துக்கு நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற ஆண்டு சொன்ன என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். சிறைச்சாலையில் நீ இருந்தாலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் 3 காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்று, ஆமென் சோத்திரம், கன்ஃபர்மேஷன். ஆமென். ஆமென். in a season of confinement. ஆமென். a confirmation and a communication. Amen. In a season of confinement. Hallelujah. God wants to give a due recognition. Amen. எரேமியாவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எரேமியாவுக்கு ரெவலேஷனை கர்த்தர் கொடுத்தார். See, when you are in a shutdown experience, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நீ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உனக்குரிய அங்கீகாரத்தை கர்த்தர் தருவார். அவனை யாரும் அங்கீகரிக்கவில்லை தீர்க்கதரிசி என்று சொல்லி. அந்த எஸ்ராவின் புத்தகத்திலே பாருங்க. ஆமென். எரேமியா வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி கோரேசின் ஆவி ஏற்றினார். ஏவினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். See, God wants to recognize his children in during this period of confinement. God wants to confirm the call upon his children during this period of confinement. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பை உறுதிப்படுத்த விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, God wants to communicate. God wants to reveal. There is revelation. Amen. There is revelation. There is restoration. இழந்ததெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நடந்தது என்ன? ஆண்டவர் சொன்ன என்னை நோக்கி நீ கூப்பிடு. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஆமென். 2 ராஜாக்களின் புத்தகம் 19 வசனத்திலிருந்து 18 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், தேசம் முழுதும் பஞ்சம். ஆமென். ஸ்தோத்திரம். சோர்ந்து போன எலியா
ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார். நான் ஜெபித்து என்ன நடந்தது? ஆமென், ஸ்தோத்திரம். நான் ஜெபித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். கர்மேல் மலையிலே பெரிய வெற்றியை ஆமென், ஸ்தோத்திரம், அனுபவித்த கொண்டாடின எலியா இன்னைக்கு பள்ளத்தாக்கிலே சோர்ந்து போனவனா இருக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டு. ஆனால் பைபிள் சொல்கிறது, அவர் மழையின் தேவன் மாத்திரமல்ல, பள்ளத்தாக்கிலும் தேவனும் கூட. அல்லேலூயா. சிறைச்சாலையிலும் நம்மோடு இடைப்பட்டு ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் தாம் செய்ய போற காரியத்தை ஆமென் வெளிப்படுத்தி நாம் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் தர அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பள்ளத்தாக்கின் அனுபவம் இருந்தது. ஆமென். சோர்ந்து போகிறான். பைபிள் சொல்கிறது, அவன் போய் ஒரு மலையிலே ஒரு குகையிலே ஒளிந்து கொள்கிறான். ஆமென். he was hiding in a cave. ஒரு மறைந்து கொண்டிருந்த சூழ்நிலையில வேதம் சொல்கிறது, பெருங்காற்று வந்தது, ஆண்டவர் இல்ல. ஆமென். பூமி அதிர்ச்சி வந்தது, ஆண்டவர் இல்ல. நிலநடுக்கம் வந்துச்சு, இல்ல. ஆமென். அக்கினி வந்தது, அங்கேயும் ஆண்டவர் காணப்படல. மாறாக கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு கூட, ஆமென், எலியாவே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. when the nation is in crisis, hallelujah, when we are in a confined situation, God wants to communicate with us. தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். கைகளை உயர்த்தி நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது அதுதான் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். ஆமென். when a nation is in crisis, ஆமென், தேசமே அமைதியில் இருந்த போது தேவன் எலியாவோடு கூட கர்த்தர் பேசினார். எரேமியாவோடு கர்த்தர் பேசினார். நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த மெல்லிய சத்தம் அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த மண்டலத்துக்கு அவனை கொண்டு போனது. கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டு நான் செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் சொன்னார், உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். ஆங்கில வேதத்திலே காண்பிப்பேன். I will show. In other words, I will tell, I will reveal. நடந்தது என்ன? அவனுக்கு வெளிப்பாடு வந்தது. அன்று சொல்கிறார், பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் வெளிப்பாடை தருகிற தேவன். தேவன் சொன்னா, இந்த நிலைமை உனக்கு நீடிக்காது, இந்த சூழ்நிலை மாறாது. யெசபேலின் சத்தத்தை கேட்ட நாட்கள் போதும், ஆகாபின் சத்தத்தை கேட்ட நாட்கள் போதும், ஜனங்களின் சத்தத்தை கேட்ட நாட்கள் போதும். ஆமென், சோத்ரா. நீ உன் ஆமென் என் சமூகத்துல ஆண்டவர் கொடுத்த வேத வசனத்தின்படி ஆமென் அதை தியானத்தின் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எலியாவுக்கு சொன்னது என்ன? அன்னைக்கு அவன் கைகளில் வேதாகம் இல்லை. கர்த்தர் அவனோடு மெல்லிய சத்தமாய் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறாய். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனுஷன் அடைக்கப்பட்டிருந்த அவனோடு கூட கர்த்தர் பேசின போது அவனை வேற மண்டலத்துக்கு கொண்டு போன தேவன். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனை உயிர்ப்பிச்ச தேவன், அவனை உயிர்ப்பித்த தேவன், அவனை ரிவைவ் பண்ண தேவன். Revelation brings revival in our life. It will revive us. ஆண்டவர் அவனை உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஒருவேளை எரேமியாவை போல எலியாவை போல அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். Hallelujah. God wants to give the due recognition. God wants to reveal himself to you, and God wants to bring restoration through you. உன் மூலமாய், உன் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனை ஆண்டவர் தேசத்துக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். வேத பகுதியை நல்லா கவனிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? என்னை நோக்கி கூப்பிடு. அந்த வேதத்திலே நீங்க நன்றாய் பாருங்கள். உனக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு. you, it's a personal thing. ஆமென், ஸ்தோத்திரம். உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. இட்ஸ் பர்சனல். ஆண்டவர் சொன்னா, நீ என்ன நோக்கி கூப்பிடு என்றார். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் சொல்ற வார்த்தை, you just call unto me. இந்த நான் உனக்கு செய்ய போகிறேன். It's very personal. தேசமே அமைதியில் இருக்கும் பொழுது God wants to speak to you. When nation is crisis, God wants to communicate with you. ஆமென். உனக்கு ஒரு அல்லேலூயா. அந்த வேத பகுதியை நான் பார்த்த பொழுது call to me, என்னை நோக்கி கூப்பிடு என்றால் மூல பாஷத்தில், எபிரிய பாஷத்தில் அதுக்கு பேர் காரா. காரா என்று சொன்னால் ஆமென் 147 சங்கீதம் 9 வசனம் சொல்லுகிறது, கூப்பிடும் காக்கை குஞ்சுகள். அதுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறது போல குவாரா என்று சொன்னால் அதோட அர்த்தம் என்ன? ஆமென், சோத்ரம். தாய் பறவை ஆகாரத்தை கொண்டு வருவதற்காக காத்திருக்கிற குஞ்சுகளை போல காக்கை குஞ்சுகள் எப்படி அழுகிறதோ, கிரை என்ற அர்த்தம். பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கிரை.
அவன் கூக்குரலிட்டு அழுகிறதோ சத்தமிடுகிறதோ அதே போல கர்த்தர் சொன்னா என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. இந்த காலவளின் வாயை விரிவாய் தர அதை நன்மையால் நான் நிரப்புவேன். எப்படி காக்கை குஞ்சுகள் தாய் பறவை நோக்கி அழுகிறதோ வாயை விரிவாய் திறக்கிறதோ அதே போல எப்படி சிருஷ்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதோ அதே போல கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு அல்லேலூயா. ஜெபம் என்றால் என்ன? a communication depending upon God. ஆண்டவரை சார்ந்து கொள்வதுதான். in order to strengthen our relationship, நம்மோடு இருக்கிற தேவனோடு இருக்கிற உறவை இன்னும் பலப்படுத்துவதற்கு ஜெபம் நமக்கு அவசியமானது. இங்க வேதம் சொல்லுகிற காக்கை குஞ்சுகள் அழுகிறது போல, கூக்குரலிடுகிறது போல, சத்தமிடுகிறது போல நாம் தேவனை நோக்கி சத்தமிடணுமா? இன்னைக்கு சிருஷ்டியானது சிருஷ்டி கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது. ஆமென். சோத்ரா. ஆமென். எரேமியா 29 அதிகாரம் 3 வசனத்துல எரேமியா கடிதத்தை எழுதுகிறான். சிறை இருப்புக்கு கொண்டு போகப்பட்ட பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஜனங்களோடு கூட ஆமென் எரேமியா பேசுகிறான். என்ன எழுதுகிறார் தெரியுமா? நீ சிறைப்பட்டு போன தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணு. அதற்கு சமாதானம் வரும் பொழுது உனக்கும் சமாதானம் வரும். ஆண்டவர் சொல்லல யூதா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஆமென். தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பாபிலோன் தேசத்துக்காக ஜெபம். எந்த இடத்துல நீ அடிமைப்பட்டு இருக்கிறாயோ அந்த தேசத்திற்காக ஜெபம் பண்ணு. அதுக்கு சமாதானம் வரும் பொழுது உனக்கும் சமாதானம் வரும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவர் எதற்கு அவர் தானே எனக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது உண்மை. அவர் பரிந்து பேசுவது உண்மைதான். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட பிரதிநிதிகள். we are the ambassadors of heaven. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். ஆமென். சீஷர்களுக்கு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யும். நாம் ஜெபிக்கும் பொழுது we can release heaven into this earth. நாம் ஜெபிக்கும் பொழுது we can release the glory in our situation. ஆண்டவர் நம் மூலமாய் கிரியை செய்கிறவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2 அதிகாரம் 1 இருந்து 4 அப்போஸ்தலமாய் தரிசித்த தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனுஷன். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் அரேபியாவில் இருந்தபோது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆமென். ஆரம்பத்தில் அவன் ஜெபம். ஒவ்வொரு சூழ்நிலையும் கப்பல் பிரயாணத்திற்காக ஜெபம். விசுவாசிகளை பார்த்து கேட்கிறான், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சுகபத்திரமாய் ஊழியம் செய்ய, வாசல்கள் திறக்கப்பட. ஆமென். ஸ்தோத்திரம். கப்பல் பிரயாணத்திற்காக ஜெபிக்கும்படி கேட்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்தை சார்ந்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தாலும் ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறவன். அவர் சொல்லுகிற புத்தி என்ன? 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 இருந்து 4 உங்களுக்கு நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், ஆமென், நீங்கள் உங்கள் தேசத்தில் இருக்கிற பிரபுக்களுக்காய், ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எதற்காக ஜெபிக்கணும்? ஆமென். நல்ஒழுக்கத்தோடு சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ணும்படி, ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிப்பது மிகுந்த அவசியம். சிலுவையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 27:51 இயேசு கிறிஸ்து ஜீவனை கொண்டு விட்ட உடனே தேவ ஆலயத்தின் திரைச்சலை மேலிருந்து கீழாய் 2 கிழிந்தது. we have a direct access to God. நாம் தேவனோடு நேரடியாய் தொடர்பு கொள்ள முடியும். நமக்கு ஒரு மீடியேட்டர், ஹியூமன் மீடியேட்டர் தேவையில்லை. ஆமென். இவர்கிட்ட சொல்லி அங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நேரடியாய் தேவனோடு பேசுவதற்கான ஸ்லாக்கியம் ரோமர் 5 அதிகாரம் 1-2 அதுதான் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, ஆமென், பாடுகள், இன்னைக்கு நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய நேரடியாய் தேவனோடு கூட பேசுகிற, ஆமென், கிறிஸ்து இயேசு மூலமாய் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணுகிற ஒரு அதிகாரத்தையும் ஆன்ம உரிமையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுகிறார்? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நான் உங்களுக்காக சொல்லுகிற பிரதான புத்தி என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான் பிலிப்பியர் 4:6 ஆமென், எல்லா உங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு, ஆமென், விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு கூட தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப அவர் தான் ஜெபம் பண்றார். நான் ஜெபம் பண்ணணுமா? பண்ணணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், you just, ஆமென், let it know to God. சொல்லுகிறார், தெரியப்படுத்துங்கள், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எரேமியா, ஆமென், ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னா, என்னை நோக்கி நீ கூப்பிடு. சத்தம் அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 32:17 ஆமென் 17 அதிகாரம் 16 வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, எரேமியா தேவனை நோக்கி அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, while he was in confinement, அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அங்கே
விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 32 அதிகாரம் எரேமியா 32:17 சொல்லுகிறது, அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். சகலவற்றையும் சிருஷ்டி. எப்படி ஆமென் காக்கை குஞ்சுகள் ஆமென் சோத்திரம் தன் தாயை பார்த்து கூப்பிடுகிறதோ, அதே போல நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவங்க நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவது ஆமென் அவசியமானது. அல்லேலூயா. எரேமியா 38:2 அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 18 வசனம், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் தயவு. இன்னைக்கு நம்முடைய உலகத்துக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு வேண்டும். ஆமென். கர்த்தருடைய கண்களிலே அவர் நீடிய தயவு உள்ளவர். is a God of great mercy. ஆமென். 32:19 அவர் சேனைகளின் கர்த்தர். எல்லாவற்றுக்கும் மேலாக எரேமியா சொல்லுகிறார், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே மனுஷனால் கூடாதது, மருந்துகளால் கூடாதது, ஆண்டவரே விஞ்ஞானியினால் கூடாதது, உம்மாலே கூடும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்களில வைசாக்குக்கா ஜெபம் பண்ணுங்க, விசாகப்பட்டினத்துக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க விஷ வாயுவினால் எத்தனை பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. மரணம் எப்படி வருகிறது என்று தெரியல, பல விதத்திலே வருகிறது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் சாவு, வெளியே போனாலும் சாவு. ஆமென் சோத்திரம். மரணம் எதிர்பாராத விதத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த தேசத்துக்கு ஒரு விடிவு காலத்தை உம்மால் கொடுக்க முடியும். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சப்தமராமே. வேதம் சொல்கிறது, ஆமென், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அல்லேலூயா உனக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். யோவான் 14 அதிகாரம் 13-14 வசனம். யோவான் 16:23-24 வாசித்தால் வேதம் சொல்கிறது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்பட அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா. உனக்கு தருவேன். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜெபத்தை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதிலை தருகிற தேவன். ஆமென். ஆமென். அவர் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யோவான் 16:23-24 நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இதுவரைக்கும் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். You are the mediator. Lord, we want to come. ஆமென். பிதாவாகிய தேவனிடத்திற்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் நீர் எங்களுக்கு தருவீர். அது உங்களுடைய சித்தத்தின் அடிப்படையில் இருந்தால் எதாவே உனக்கு செய்வேன் என்று சொல்லுங்க. வெரி பர்சனல். ஜெரமையா, it's very personal. Amen. God is communicating with you. When you are in contact with God, God will communicate with you in your confinement period. ஆண்டவரோடு கூட இடைப்படுகிற தேவன். அது மாத்திரமல்ல, அந்த வேத வசனம் சொல்லுகிறது, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? யோபில் வாசிக்கிற ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிற தேவன். வேத பகுதியில் நல்ல கவனிங்க. ஆமென். எரேமியா 32 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அங்கே முதல் 2 வசனத்திலே மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்ப கர்த்தர் அவனோடு பேசும்போது கர்த்தர் சொன்னார், ஆமென் சோத்திரம், உன்னுடைய மாமாவை அழைத்து ஆமென் சோத்திரம் ஒரு நிலத்தை நீ வாங்குன்றார் ஆண்டவரே. ஒரு நிலத்தை வாங்குன்னு ஆண்டவரே கேட்கிறான். எல்லாருமே சிறைப்பட்டு போக போறாங்கப்பா. தேசத்துல யாருமே இல்ல, ஆலயத்துல ஆமென் சோத்திர ஆராதனை இல்ல, எதுவுமே இல்ல. எதுக்கு போய் நான் ஒரு நிலத்தை வாங்கணும்? கர்த்தர் சொன்னார், அழைத்து வாங்க. அவன் மாமாவுடைய மகன் வருகிறான். நடந்தது என்ன? எலியா ஆமென் சோத்திர எரேமியா ஆமென் அந்த நிலத்தை வாங்குகிறான், கையெழுத்து போடுகிறான். அந்த பத்திரத்தை ஒரு மண் பாண்டத்துல வைத்து அதை மறைத்து வைக்க சொல்லுகிறான். அந்த 32 அதிகாரத்தின் கடைசி வருஷத்துல அதுக்குரிய விளக்கம் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இதை செய்ய சொன்னார்னா, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பாபிலோன் தேசத்தின் ராஜா என் பிள்ளைங்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பாழாக்கிட்டாங்க, பயிர் நிலத்தை, குடியிருப்பெல்லாம் இடிச்சிட்டான். இன்னைக்கு விவசாயில ஒண்ணுமே இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றார், இங்க இருக்கிறத எடுத்துட்டு போய் இங்க இருக்கிற பிள்ளைங்களை எடுத்துட்டு அவன் ராஜ்யத்தை கட்டுகிறான். இங்க இருக்கிற வருமானத்தை எடுத்து அவன் தன்னுடைய எக்கனாமிய, அவனுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, இன்னைக்கு வேணா எல்லாம் பாழா இருக்கலாம், ஆனா ஆமோஸ் சொல்லுகிறது, ஆமோஸ் 9 அதிகாரத்துல கர்த்தர் இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவார். அந்த திறப்புகள்
அடைக்கப்பட்டதை கத்தர் அடைப்பார். அதோட பாலான அது முன் இருந்தது போல அதை கத்தர் அந்த பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பார் என்று கத்தர். Thank you for the restoration. Thank you for the revelation and the restoration that comes in the period of confinement. ஆமென். கத்தர் கொடுக்கிற உறுதிக்காய், கத்தர் கொடுக்கிற ஆலோசனைக்காய் நம்ம எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நடந்தது என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏன் ஆண்டவரே நான் நிலத்தை வாங்கணும்? கத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதற்கு என்ன அடையாளம்னா, மறுபடியும் நிலங்கள் கொல்லப்படும், மறுபடியும் ஜனங்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க, இது கர்த்தருடைய தேசம் என்று கர்த்தர் சொன்னார். இந்த காலவேளையில நாம் இழந்ததை நமக்கு திரும்பி தருவது வல்லவராக இருக்கிறார். Call to God, call to him in your confinement. ஆமென். இது அடைக்கப்பட்ட சூழ்நிலையில தேவ நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். ஆண்டவர் உனக்கு செய்ய போற காரியத்தை, the restoration, முதலாவது நான் சொன்னேன், the recognition, the revelation, the restoration. ஆண்டவர் உனக்கு கொடுத்த ரெஸ்டரேஷன் என்ன தெரியுங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். எரேமியா 33 அதிகாரம் 6 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் ஆமென் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. God when God say, ஆண்டவர் எரேமியாட்ட கர்த்தர் கம்யூனிகேட் பண்றாரு. கர்த்தரோட சொல்றாரு, நான் உனக்கு ரெஸ்டோரேஷன் தருவேன். Amen. I will show you, I will tell you. ஆண்டவர் நமக்கு சொல்லுவாங்க ரெஸ்டரேஷன். உன் ஜெபத்தின் மூலமாய் உன் கண்ணுக்கு முன்னால இந்த பாலான காரியங்கள் எல்லாம் மாறும். என்ன செய்கிறாராம் ஆண்டவர்? முதலாவது நம்முடைய சரிகிற காரியங்களில் ரீதியில சரிகிற காரியத்துல பிசிக்கல் ரெலம்ல பிசிக்கல் ஏரியாவில் கர்த்தர் ஒரு ரெஸ்டரேஷன் கொண்டு வர அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். கைகளை அசைத்தோடாம அது எரேமியா 33 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன், அவர்கள் வீடுகளை கட்டுவார்கள், நாட்டுவேன். ஆமென். அவர்களை நான் பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அவர்கள் வேர் பற்றி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள், வீடுகள் கட்டப்படும். ஆமென். சோத்திரம். சமுதாய வாழ்வு சீர்படும் என்று கர்த்தர் சொன்னார். I will amen work in the bring restoration in the spiritual in the social realm. மூன்றாவது கர்த்தர் சொன்னார் எரேமியா 33:8, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா சிந்தையிலே செய்கிற பாவத்துக்கு பேர் அக்கிரமங்களையும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் ஆமென் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினத அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். போதும். அல்லேலூயா. God wants to work in a spiritual realm, restoration in a physical realm, restoration, amen, in a social realm, in a social area, amen, in a spiritual area. ஆண்டவர் சொன்னார், அவர்களை சுத்திகரிப்பேன். சிந்தையில செய்கிற பாவத்துக்கு பேர் அதான் இந்த வருஷ வாக்குத்தத்தமே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்ன. நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார் நினைக்கிறார் அதுதான் நடக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள். நீ செய்ய வேண்டியது என்ன? ஆமென். துர்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் சிந்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று சொல்லி எனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுத்திப்பறி கொண்டு விரும்புகிறேன். நான் அவர்கள் மத்தியில் உலாவி அதே ஏரியா மேலே வாசிக்கிறோம், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நம்ம எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, call to me in your confinement. அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களோட இடைப்படுகிற தேவனையா, அப்படியே கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நம்ம யார் இது விரும்பல. Even Jeremiah did not, amen, like this confinement, amen, this prison experience. எரேமியாவும் இது விரும்பல. அழுக்கு வஸ்திரங்கள், சிறைச்சாலை வஸ்திரங்கள், அடிமைத்தனம், ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை யாரும் விரும்பல. ஆனால் அந்த எரேமியாவை கர்த்தர் இந்த சூழ்நிலையில் அனுமதித்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. தேவன் அந்த சிறைச்சாலையில் தேசம் முழுதும் ஆமென் ஸ்தோத்திரம் பாபிலோன் ராஜாவினாலே சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட போது
எரேமியாவோ சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவன் தேசம் முழுவதும் அமளியில் இருந்த போது, துக்கத்தில் இருந்த போது, அழிவில் இருந்த போது கர்த்தர் எரேமியாவோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்களே, தேவ கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச மக்களே, நீங்களும் நானும் தேவனோடு தனித்திருக்கும் பொழுது எரேமியாவை போல, எலியாவை போல கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு பேசி ஆண்டவர் அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது போல எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீ பரம குயவன். கர்த்தர் சொன்னார் எரேமியாவை பார்த்து, ஜனங்கள் இப்படிதான் களிமண்ணை போல கெட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்க போற, ஆண்டவரே இந்த நாட்களுக்கு அப்புறம் சபையின் மக்கள் சபைக்கு விலை போகாத பாத்திரமாக அல்ல, காலியான பாத்திரமாக அல்ல, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் உண்டு கர்த்தாவே. நாங்கள் இன்றைக்கும் ஒருவேளை நாங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கும் உங்களுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணா இருக்கிறோம், திருகையின் மேல் இருக்கிற களிமண்ணா இருக்கிறோம். எங்க சபை ஆண்டவரே, அது ஆண்டவரே சப்பாட்டஸ் ஹவுஸ் லார்ட், ஆண்டவரே அது தேவனுடைய வீடு, ஆண்டவரே அது தகப்பனுடைய ஆண்டவரே குயவனுடைய வீடு. இந்த நாட்களிலே கர்த்தாவே எங்களை உருவாக்கி உருமாற்றி ஆண்டவரே நாங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது, நாட்களில் பின்பு வரும் பொழுது ஆண்டவரே ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனத்துக்குரிய பாத்திரமாய், பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறும்படி எங்களை நீ ரெஸ்டோரேஷன் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த பூமி கர்த்தருடையது கர்த்தாவே. ஒருவேளை மனுஷனோட கிரமத்தினால், ஆண்டவரே பாவங்களினால் ஒருவேளை இது தீட்டுப்பட்டு இருக்கலாம், ஆண்டவரை கெட்டு போயிருக்கலாம். அந்த ஆண்டவர் இதை உருமாற்றம் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். God, you wants to communicate amen to us, Lord, even in our confinement situation. ஆண்டவரே இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளோடு பேச விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், எங்களோட ஆறுதலை தர விரும்புகிறீர். ஆண்டவரே இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எரேமியாவின் ஜெபத்தை கேட்டு, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், தானியேலின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே இந்த சிறையிருப்பை மாற்றினது உண்மையானா, ஆண்டவரே இந்த இயேசுவின் நாமத்தினால் காக்கை குஞ்சுகளை போலவே நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் சிறையிருப்பை மாற்றி ஆண்டவர் எங்களுக்கு நீர் உத்தரவை தந்து, ஆண்டவரை ஆண்டவரை கர்த்தாவே எங்களுக்குரிய அங்கீகாரத்தையும் ஆறுதலையும் எரேமியாவுக்கு தந்தது போல எங்களுக்கு தந்து, இயேசுவின் நாமத்தினால கண் முன்பதாக இந்த தேசத்தின் சிறையிருப்பு மாறுகிறதை, ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகம், ஆரோக்கியம், ஆண்டவரே ஆண்டவரே சமுதாயத்திலே ஆண்டவரே ஒரு சீர்திருத்தம், சமுதாயத்திலே காணப்படுகிற சீர்குலைவுகள் எல்லாம் ஆண்டவரை மாற, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாக எங்கள் கண்கள் காண உதவி செய்யும். எரேமியா கண்கள் அதை கண்டது. ஆமென். நாம இன்னைக்கு தேவன் எங்களுக்கு திரும்பி தருகிற இரட்டிப்பான நன்மைகளை காண கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய போகிறபடியா நன்றி. ஆண்டவர் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் வேண்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். ஆண்டவர் பவுலும் சீலாவை போல அப்போஸ்தலர்கள் 16 அதிகாரங்கள் அவர்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் அடைக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவர் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்ட கூட்டம் எங்களை யாரும் ஆராதிக்க கூடாதபடி தடை செய்ய முடியாது. அவர்கள் ஜெபித்து ஆராதித்த போது கர்த்தாவே ஆண்டவரே சடுதியாய் ஒரு விடுதலை வந்தது. அடிமையாய் இருந்தவர்களுக்கு கனம் வந்தது. ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஸ்பெஷல் ஆகாரத்தை ஆண்டவரே சிறைச்சாலையின் காவலாளர் கொடுத்ததை பார்க்கிறோம். ரட்சிப்பு உண்டானது. ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல் சோர்ந்து போகாலும் பவுலும் சீலாம் போல ஜெபித்து ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நிச்சயமாய் முடிவுண்டு என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றைக்கும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.